ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா. இந்த காரோட ரேட்டு தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபாய். இந்த கார்ல உட்கார்ந்து போறதுக்கு ஒரு தகுதி வேணும். உட்கார்றதுக்கு பெடக் இருந்தா போதுங்க சார். வணக்கம் பிரேமூஸ் நேயர்களே. ஆயுதத்து படம் நல்லா பூதக நடி வச்சு பார்த்துருந்தீங்கன்னா சூர்யா ஒரு கிராமத்தில் போய் பிரச்சாரம் மாதிரி பேசிட்டு இருப்பார். அப்போ க்ரௌட்லேருந்து ஒருத்தர் தோளில் துண்டு போட்டு கை அப்படி தூக்கி ஒரு பதில் பேசுவார். அவர் தான் இயக்குனர் கண்ணன் அவர்கள். இந்த படம் வந்து ஒரு ட்ராவலிங் ஸ்கிரிப்ட். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஒரு ட்ராவலிங்லேயே இருக்கும். ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு ஹாலிடேக்கு நம்ம ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தால் எப்படி நம்ம மனசு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் இந்த படத்தில் இருக்கும். விமல், சூரி, பிரியான்னு 3 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. இல்லை ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லை காமெடியன் அப்படி பிரிக்கவே இல்லை. ஒரு 3 கேரக்டர் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அவங்க சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது இந்த ஸ்கிரிப்டோட பேஸ் லெவல். சரி சார், இப்போ வந்து விமல் அவருக்கு வந்து 3 பீஸ் பிளேசர் போட்டாலும் அப்படியே ஒரு இந்தியன் வாசம் வந்து சூப்பராக குப்புன்னு அடிக்கும். ஸோ இந்த படம் வந்து சவுத் பேஸ்டாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அவர் பக்கபலமாக இருந்தார்? அவர் வந்து டோட்டலாக நாங்கள் அவரை வந்து வேற ஒரு விமலை தான் நாங்கள் இந்த படத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம். நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன்டா. ஆனா அதுக்கு முதல்ல நீ 10ஆம் கிளாஸாவது பாஸ் ஆகணுமே. முதல்ல நீ அந்த வில்லேஜை விட்டு வெளியில வந்து Facebook, ட்விட்டர்னு ஜாயின் பண்ணு. அஜிங்கமா இருக்கு. அதுலலாம் சார் எவ்வளோடா செலவாகும்? முதல்ல அவர் நல்லா ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஃபிட்டாகி வந்தார். ஹேர் ஸ்டைல் லுக்கு மாற்றணும். ஒரு கட்டமட்டா சட்டை அது மாற்றிட்டு பிளைன் ஷர்ட்டாக போனோம். எல்லாமே லெனின் ஷர்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு மெயினாக லுக்கு அவர் நாங்கள் நிறைய எஃபர்ட் எடுத்தோம். விமலை நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அவருக்கு இந்த படம் வந்து ஒரு புதுசாக இருந்தது மற்ற படங்கள்லேருந்து இந்த படத்துக்கு அவர் பண்ணுறதுக்கு. ஸோ பிரியா ஆனந்த் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. போஸ்டரில் கூட ரொம்ப அழகாக இருக்காங்க. படத்துலேயே அதே மாதிரி அழகாக இருக்காங்களா? அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சு? ரொம்ப பிரியா ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது அவங்க வச்ச ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஜெயங்கொண்டானில் பாவனா சாங் இருந்தது. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுற்றி வரும் பூமி அந்த மாதிரி எனக்கு ஒரு சோலோ சாங் எனக்கு வேணும். அந்த மாதிரி ஜெயங்கொண்டான் சாங் மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து ஒரு இன்னும் கூட சம்பளத்தை கம்மி பண்ணிக்கிறேன், நடிக்கிறேன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி கதையில் லேக் இருக்கா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு மக்கள் பயங்கர க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி கூட பேசுகிறாங்க. ஸோ இந்த படம் வந்து டெக்னிக்கலி ஹவு சவுண்ட் நல்லா இருக்கு. ஏன்னா பிஜி முத்தையா கண்டென்ட் காதலேருந்து என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கேமராமேன். ஆர்ட் டைரக்டர் விதேஷ் ஒரு நல்ல ஆரண்ய காண்டம் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இருக்கார். இமான் சார் முக்கியமாக சொல்ல போனால் மியூசிக் கம்போசர், ஒரு படத்தோட உயிர் மாதிரி அவர் இருக்கார். ஸோ அந்த இமான் சார் இருக்கார். அப்புறம் ஸ்டன் சில்வா ஆக்ஷன் ஒரு அவரும் நல்லா இன்றைக்கி வீரம் ஜில்லா அதெல்லாம் பண்ணியிருக்காரு, அவரும் இருக்கார். அப்புறம் பிருந்தா மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர். டெக்னிக்கில் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அந்த படத்தில். ப்ளஸ் சூரி இன்றைக்கி அப்கமிங்கில் வளர்ந்து வர ஒரு கேரக்டர். அவர் ஒரு காமெடி ட்ராக்காக தான் அவரை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே வராரு. இந்த ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது இருப்பாங்க. அவன் ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த வேலையுமே இல்லாம அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறன்னு கூட தெரியாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிற நீ ஒரு டாக்டர் பொண்ணுத்தான் லவ் பண்ணுவேன்னு சொல்றீங்களா ஜி? இது எந்த விதத்துல நியாயம்? மணி சார் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவரோட தாக்கம் வந்து கண்டிப்பாக இயல்பாகவே இருக்கும் படங்கள் பண்ணும்போது. ஆனால் ஒரு சாயல் கூட இல்லை அவங்களோட படைப்புகளில். அது வந்து அது எப்படி, ஏன் அந்த காரணம்? இல்லை மணிசாரை ஃபாலோ பண்ணவே முடியாது. மணிசார் வந்து எதை ஃபாலோ பண்ணலான்னா, அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் போகணுன்ற ஒரு ஒழுக்கம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு எக்ஸிக்யூஷனில் மணிசாரை ஃபாலோ பண்ணலாம். மேக்கிங்கில் வந்து ஒரு கரெக்டான ஒரு டீட்டெயில் இருக்கணும். எதுவுமே வந்து சாதாரணமாக படம் எடுத்துட மாட்டார். சின்ன ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் போகிறோன்னா அதுக்கு முன்னாடி போய் அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி அவர் ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு நினைப்பார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நான் மணிசாரை ஃபாலோ பண்ணேன். மேக்கிங்ன்றது அந்த ஸ்கிரிப்ட்ன்றது அவங்கவுங்க வளர்ந்த சூழல் அவங்களோட ஓன் ஸ்டைலில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க கிளியராக இருக்காங்க, பார்க்கணும் வேணான்றது. ஸோ அவங்கள வந்து உள்ளே கொண்டாடுறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. இன்னைக்கு ஒரு டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக செட்டில் கோவம் வரும்னு சொல்லுவாங்க. சில பேர் காமிப்பாங்க, சில பேர் காமிச்சிக்க மாட்டாங்க. இந்த படம் பண்ணும்போது எப்போ உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு? நிறைய கோவம் வந்து நாங்கள் வந்து திண்டுக்கல்ல ஷூட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். வெயில் கொளுத்து தாங்க முடியல, க்ரௌடு டார்ச்சரு.
கரெக்டாக ஒரு சின்ன ஃப்ரேமில் வந்து பிரியா நிற்கணும். அவங்க கரெக்டாக நிற்கணும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேரக்டர் வரணும். அந்த ஃப்ரேமில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், கண்டிப்பாக அது வந்து நல்ல விஷயந்தான். ஒரு படங்கள் நல்லா வர்றதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு டைரக்டரு, ஒரு ஹீரோயின், ஒரு ஹீரோ அப்படிலாம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்றதோட எல்லாரோட எஃபர்ட் இதில் இருந்தது. இது ஒரு பெரிய கான்வாஸ் மாதிரி தெரியுது சார். பட்ஜெட் லெவலில் கூட சேட்டையில் வந்து மல்டி காஸ்டிங் பண்ணியிருந்தாலும் இதுலேயும் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இன்னைக்கு மொத்தமே நம்மளோட லைஃப் வந்து 3 வீக்ஸ் தான் அதிகபட்சமே. ஒரு திரைப்படத்தோட உயிர்ன்றது ஒரு 25 டேஸ்க்குள்ளே முடிஞ்சுது. அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, 100 crore படமாக இருந்தாலும் அந்த நிலைமை தான். ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு 2 கோடி 3 கோடிக்கு எடுத்தாலும் அந்த நிலைமை. அந்த 3 வீக்ஸ் தான். அந்த 3 வீக்ஸ்க்குள்ளே ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு படத்தை பார்க்கலாமா வேணாமான்ட்டு ஒரு ஆடியன்ஸ் எங்கே டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டே போஸ்டர் இருக்குல்லங்க, இந்த படம் இப்போ தான் ஷூட்டிங் பார்க்குறாங்க, அந்த டிசைன்லேயே டிசைட் பண்ணிடுறேன். ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோயின் மட்டும் இல்லை, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கும் பண்ணாங்க. அது அவங்க சொல்ல சொன்னாங்களா சார், இல்லை அது நிஜமாவே? கண்டிப்பான உண்மை. ஒரு சினிமா தேட்டர் கூட ஒரு கோயில் மாதிரி தான். சட்டப்படி ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் உள்ளே வந்துட்டு போகணுன்றது தான். ஸோ உங்களோட படங்கள் என்றைக்குமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த படமும் கண்டிப்பான முறையில் ஒரு வெற்றிகரமான ஒரு சூடம் உங்களுக்கு கொடுக்கணும். பேணுத் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச்.